வணக்கம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய நம்மளுடைய டெலகிராம் சேனலுடைய லிங்க் கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக நம்ம ஆப்ஷன் ஸ்கேல்பிங் இந்த மாதிரி புதுசாக கொண்டு வந்திருக்கோம். ரோபோ ஆப்ஷன் ஸ்கேல்பிங் ப்ளஸ் நிறைய ஸ்ப்ரெட் சம்பந்தமாக நிறைய ஐடியாஸை நான் ஷேர் பண்ணுறேன் டெலகிராம் சேனலில். ஏன்னா டெய்லி என்னால் வீடியோ கிரியேட் பண்ண முடியாதனால இந்த மாதிரி நியூ திங்ஸ் எல்லாம் இந்த டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ எல்லோரும் நம்மளுடைய டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து புது செபி ரூல் மார்ஜின் ரூல் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு, பீக் மார்ஜின் ரூல். இதனால் 4 கட்டமாக இந்த மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் 35,000 இருந்தாலே போதும்னு சொன்னாங்க டிசம்பர் 1ஆம் தேதி. இப்போ இந்த ஒரு வாரமாக நிறைய பேர் நம்ம கஸ்டமர் கால் பண்ணி சொல்கிறாங்க 60,000 தேவைப்படுதுன்றாங்க. சில புரோக்கிங் கம்பெனியில் 75,000 இருந்தால் தான் அடிக்க முடியும்ன்றாங்க ஷார்ட் ஆப்ஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 2.5 வருஷமாக வெறும் ஓஆர்பி வச்சுட்டு ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ அந்த புது மார்ஜின் ரூல் வர்றதுனால எல்லாருக்குமே ஒரு பேர்டனாக இருக்குது எப்படி அதை பண்ணுறதுன்றதுனால. ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிறைய சிஸ்டம்ஸ் டெவலப் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். அதாவது புது புது மெத்தட் ஆகட்டும், ஈஸியான மெத்தட். அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரோபோலையே ஆப்ஷனை ஸ்கேல்பிங் பண்ணுற ஒரு மெத்தட் அண்டர் ப்ராசஸில் இருக்குது. அது வந்ததுன்னா கண்டிப்பாக டெலகிராமில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா அதில் மட்டும் தான் அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா ஸ்கேல்பிங்னு வரும்போது அது உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தடு. அதை பற்றி உண்டான டீட்டெயில்ஸ் டெலகிராமில் இப்போ பண்ணும்போது ஆப்ஷனில் ரைட்டிங் பண்ண முடியலையே அப்படின்னு நிறைய பேர் நமக்கு சொல்கிறாங்க. கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய. ஸோ அதுக்கு ஏதாவது தீர்வு இருந்தால் சொல்லுங்கன்னு அதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது என்னன்னு பார்த்தோம்னா, இப்போது யூஸ்வலாக வெறும் சாதாரண ஓஆர்பிலேயே நமக்கு 32,300 கால் ஆப்ஷன் செல் வந்திருக்கு. நம்ம நார்மலாக 32,300 கால் ஆப்ஷன் ஷார்ட் அடித்தோன்னா என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு தேவைப்படக்கூடிய மார்ஜின் பார்த்தீங்கன்னா 1,50,000 மேலே நமக்கு தேவைப்படுது. இனிமேல் காலகட்டத்தில் இதுதான் உண்மை, இதுதான் உறுதி. இப்போ இதுக்கு என்ன தீர்வு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே ஸ்ப்ரெட்டெல்லாம் கொண்டு வந்திருந்தோம். இந்த ஸ்ப்ரெட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஷார்ட் அடிக்கும்போது ஒரு ஆப்ஷனை பை பண்ணிக்கும். ஸோ அப்போ நமக்கு ஒரு சேஃப்டிக்காகவும் ரிஸ்க் கம்மியாக இருக்கிறதுக்காக நம்ம கொண்டு வந்திருந்தோம். ஆனால் இப்போ நம்ம என்ன மாடிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கோம், ஒரு ஷார்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அவுட் ஆஃப் த மணியை முதல்ல பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் அடிக்கும். ஸோ அதுக்கு உண்டான ஆப்ஷன்லாம் பேராமீட்டரில் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல அந்த ஸ்ப்ரெட்டுடைய ஆப்ஷனை நம்ம ஒரு செல் வரும்போது உதாரணத்துக்கு 32,300 கால் ஆப்ஷன் நம்ம டைரக்டாக செல் பண்ணோம்னா நமக்கு 1,64,000 தேவைப்படுது. இதே அங்கேருந்து ஒரு 700-800 பாயிண்ட் நம்ம தள்ளி ஒரு ஆப்ஷனை ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணிட்டு நம்ம ஷார்ட் அடிக்கும்போது நமக்கு வெறும் 29,000, 28,000, 20,000, 25,000 இருந்தாலே நமக்கு போதுமானது. இது நம்ம டெலிவரி கூட எடுத்துக்கலாம். இதில் இன்னொன்று என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இயற்கையாகவே இதில் ஒரு 60% நமக்கு ப்ராபபிலிட்டி கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இந்த ரிஸ்க் குறையுது. சரி, நாம் வெறும் இது ஓஆர்பிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா இந்த ஸ்ப்ரெட் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. இப்போ எந்த ஒரு மெத்தடுக்கும் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அதாவது தனியாக ஒரு பிளகின் கொண்டு வந்திருக்கோம். உதாரணத்துக்கு இந்த டான் செயின் சேனலுக்கோ இல்லை சூப்பர் ட்ரெண்டுக்கோ எதுக்கு வேணும்னாலும் இந்த பிளகின் ஸ்ப்ரெட்டுன்ற இந்த பிளகினை மேலே ட்ராக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனை எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஸ்ப்ரெட் மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஷார்ட் அடிக்கும்போது அவுட் ஆஃப் த மணி பை பண்ணிவிட்டு இது ஒர்க் ஆகும். இது நம்ம ஃபியூச்சர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஃபியூச்சர்ஸ்க்கு ரொம்பவே இது நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரலாக போய் ஒரு ஃபியூச்சரை பை பண்ணுறதா இருந்தாலும் சரி, செல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஒரு 1,60,000 தேவைப்படுது. ஸோ இது பண்ணும்போது நம்ம ஒரு அட் த மணி புட் ஆப்ஷன், அதாவது இப்போ மார்க்கெட் எங்கே இருக்கோ அந்த அட் த மணி புட் ஆப்ஷனாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு புட் ஆப்ஷனாக இருக்கட்டும், நம்ம அதை சேர்த்து பை பண்ணும்போது நமக்கு ஒரு 25,000 இருந்தாலே நமக்கு போதுமானது. இப்போ பார்க்குறோம், ஒரு ஃபியூச்சர்ஸ் நம்ம பை பண்ணும்போது ஒரு அட் த மணி புட் ஆப்ஷன் சேர்த்து பை பண்ணும்போது நமக்கு இதனுடைய ரிஸ்க்கும் குறையுது. ரெண்டாவது இதில் நமக்கு மார்ஜினும் குறையுது. ஸோ இந்த பெனிஃபிட்கெலாம் இந்த ஸ்ப்ரெட்டை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வரக்கூடிய புது ரோபோ இன்ட்ராடே
ஸ்கேல்பிங் மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் வந்து செப்பரேட் வீடியோ கிடையாது, ஒன்லி வந்து டெலகிராமில் மட்டும்தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் சரி இல்லை நியூ கஸ்டமர்ஸ் இருந்தாலும் சரி தாராளமாக வந்து இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து டைம் டு டைம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.